போன வீடியோல நீங்க சொன்ன மாதிரியே சிஎம் விஜய் கூட்டணி அமைச்சிட்டாரு. நம்ப முடியல ஐயா. தம்பி, இந்த வீணா போனவங்க இருக்காங்க இல்லையா, இவன் ஒரு 4 டீம் வச்சுக்கிட்டாங்க. அந்த எடப்பாடி ஒரு டீம் வச்சுக்கிட்டாப்புல. 4 டீம் வச்சு குறிப்பிட்டுச்சா? அது இந்தியாவிலே பெரிய பெரிய டீமா, ஸ்ட்ராட்டஜி டீமா. என்ன ஸ்ட்ராட்டஜி டீமோ, ஏதாவது நல்லது சொல்லி கொடுத்தா தானே. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பெருசாக நல்லது பண்ணுறேன்னு சொல்லுங்கள், நல்லது பண்ணிவிட்டு ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டானுங்க. ஏதாவது கோல்மால் பண்ணி, ஏதாவது உருட்டி பிரட்டி மக்களை ஏமாற்றி ஜெயிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற லூசு பசங்க அவனுங்க. சரி, அவனுக்கு தான் சொன்னாங்கன்னா அதை இவனுங்க இருக்கானுங்களே. அதை விட இந்த திமுக தலைவர்கள் இருக்காங்களே, அந்த 1 2 3 வரிசையாக இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு இஷ்டத்துக்கு அவனுக்கு டீம் சொல்கிறது கேட்க மாட்டானுங்க. நமக்கு தெரியாத ஆணவம், திமிரு, அகங்காரம். டீமை பேருக்கு வச்சுக்குவானுங்க, டீம் சொல்கிறத கேட்க மாட்டானுங்க. பாதி கேட்பானுங்க, பாதி இவங்க இஷ்டத்துக்கு ஆடவானுங்க. இவன் நினைக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பானுங்க. அதான் குறிப்பிடாமல் போயிட்டான். இந்த ஆள் கேட்கவே வேண்டாம், எடப்பாடியார் கேட்கவே வேண்டாம். ஒரே ஒரு டீமை தான் வச்சுக்கிட்டாரு. எனக்கு எல்லாம் தெரியும், எவனும் வேண்டாம். நான் போதும், ஒருத்தனே கட்சி நடத்திப்பேன். நானே தலைவன், நானே தொண்டன், நானே பொதுச் செயலாளர், நானே மக்கள், எல்லாம் நானே அப்படின்னாலும் தெக்க தெளிவாக பொடி போட்டு அவர் வடக்காமல் போயிட்டுருக்காரு. அவர் அது ஒரு டீமை வச்சுக்கிட்டு அந்த டீம் கொஞ்சம் அது 1 வருஷமாக வேலை செஞ்சு கிடக்குறான்னு அந்த பசங்க. 1 வருஷமாக அந்த டீம் வேலை செஞ்சாங்களாம். எந்த டீமும் எவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. பேசிக்க அடிப்படை அறிவுடையே இல்லை. விஜயை கண்டுக்கூடாதான். விஜய் பெரிய ஆள் இல்லையா? விஜயால் ஒன்றும் நடக்காதா? விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? அட முட்டா பசங்களா, இதை கூட கணிக்க தெரியலையாடா உங்களுக்கு? பின்னாடி மக்கள் அப்படி வெள்ளமாக பூந்து ஓடும்போது ஃபஸ்ட்டு நாளேனே கணிச்சிக்கூடாது. முதல்ல அவர் மாநாடு ஒன்று கணிக்க முடியாது. இப்படி லூசுத்தனமாக கணிச்சு தான் எல்லாம் நடுரோட்டில் நிற்கிறானுங்க அவனுங்க. இங்கே தான் சொல்லணும். இப்போ நான் சொன்னல, நான் சொன்னது நடந்துருச்சுன்னு. நான் சொன்னது போன வீடியோவில் இது இவங்கெல்லாம் இந்த விசிகே, ஐயுஎம்எல்ஏ, அப்புறம் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ சரிதானே? அப்போது இந்த ஏடிஎம்கே ஆதரவு தரேன்னு சொன்னது இப்போ நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேட்ட இவர் என்ன சொல்லுவார், விஜய் டிசைன் பண்ணிட்டு வாங்கடா, அப்போ தான் அவங்களுக்கு பதவி தருவேன்னு சொல்லுவாருன்னு அப்போ போட்ட வீடியோ. இது எல்லாத்துக்கும் முன்னாடி 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டோமா. இப்போ நம்ம இன்னும் ஹிட் ஆகணும். நம்ம இன்னும் ஹிட் ஆகணும். நம்ம மக்கள் இது கிளம்பு தானே பேசுனான்னு கண்டுக்காமல் இருக்காங்க பொழுது. ஏன்னா இந்த ஆள் இவர் இருக்கார் விஜய், நம்ம தம்பி விஜய் இருக்கிறாரு, புத்திசாலி. படிக்கலை, காலேஜ் கூட முடிக்கலை. ஆனால் உலகம் அனுபவம். உலகத்தில் தெரியாத விஷயமே கிடையாது இந்த மனுஷனுக்கு. இந்த தம்பிக்கு தெரியாத விஷயமும் தெரியாது, எல்லாம் அத்துப்பிடி. அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல டீம் வச்சுருக்கிறாரு. நல்ல டீம் சொல்கிறத அப்படியே கேட்குறாரு, டீம் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாரு. புரியுதா? அதனால தான் கரெக்டாக காங்கிரஸோட கூட்டணி அமைச்சது, விசிகேவோட கூட்டணி அமைச்சது, கம்யூனிஸ்டோட கூட்டணி அமைச்சது, அந்த ஐயுஎம்எல் அந்த முஸ்லீம் லீக்கோட கூட்டணி அமைச்சது. இதெல்லாம் கரெக்டாக டீம் சொன்னது. அந்த 23 பேரை 25 பேராக ஏடிஎம்கேக்காரங்க சப்போர்ட்டுக்கு வந்தானுங்க இல்லையா, அவங்கள அப்படியே அங்கே நிற்க வச்சுருக்காரு இல்லையா, அதுவும் டீம் சொன்னதான். நான் சொன்னது தான் அந்த டீம் சொல்லியிருக்கானுங்க அவருக்கு. நான் இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னது தான். அவனுங்களை ரிசைன் பண்ணிட்டு வந்தால் தான் சேர்த்தா தான் நல்லது. கிட்டணின்னு சேர்த்திக்கிட்டா அவனுக்கு பேரை கெடுத்து குடிச்சவராக்கி உன்னை நடுரோட்டில் விட்டுருவானுங்க. உன்னைய சீக்கிரமாக உன்னை பேரை கெடுத்து விஜய்ங்கிறத தஜைன்னு ஆக்கி விட்டுருவானுங்க. பேரை தலையில் உருட்டோ பண்ணி விட்டுருவானுங்க. அவனுங்களை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லிட்டான்னு சொன்னேன் இல்லையா. நான் சொன்னதை தான் அந்த வீடியோ நான் திரும்ப போடுங்க தம்பி, அந்த வீடியோ போட்டு காமிங்க. நான் சொன்னதை தான் இப்போ அவங்க டீமு அவர் அந்த வின்சென்ட் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கிறாரு. அதை அப்படியே விஜய் கேட்குறாரு. நல்லது சொன்னால் கேட்கத்தானே செய்யணும். நல்ல பசங்களாக இருக்காங்க, நல்லது சொல்கிறாங்க, கேட்குறாரு. இதே மாதிரி மக்களுக்குள்ள திட்டங்கள், நாட்டுக்குள்ள திட்டங்களோடு இன்னும் நல்லது சொல்லட்டும், இவர் நல்லது கேட்கட்டும், நல்லது நடக்கட்டுமே. ஐயா, விஜய் கவர்மெண்ட் பற்றி உங்கள் கருத்து என்ன? தம்பி, நல்ல சரியான கேள்வி தான் கேட்டீங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் ஆட்சி. விஜய் தம்பி ஆட்சி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி ஆளாளுக்கு 1008 கருத்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளேயே எதிர்கட்சிங்க இவங்கெல்லாம் அந்த பாலா போனவனுங்கெல்லாம் திரும்ப பழசையே ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னாவது உருப்படியாக ஒரு கருத்து சொல்லணும்னு பார்த்தா ஒன்றும் அவனுக்கு இதாக தோணுதாக சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ என்னை கேட்குறீங்களா, நான் சொல்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டை ஒரு ஆள் தான் ஆட்சி பண்ணுவான், ஒரு சிஎம் தான் இருப்பான். 18 சிஎம் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஆளுக்கு அவன் மாமன், மச்சான், கொழுந்தியா, பேரன், பேத்தி, மருமகன், மனை பொண்டாட்டி
இப்படி ஒரு 18 சிஎம் வச்சுக்கிட்டு 18 சிஎம் ஆட்சி பண்ண மாட்டாங்க. அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய நிம்மதி. ஒரு சிஎம் தான், அந்த ஆள் தான் ஆர்டர் பண்ணுவான். சரியா போச்சா? இதுக்காகவே இந்த ஆளுக்கு ஓட்டு போடலாம். அப்புறம் சிஎம் வந்து மாங்காய் மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த அதிகாரிங்கள்லாம் உயர்மட்டத்து அதிகாரிகள்லாம் அவனுக்கு கையில் ஆட்சி கொடுத்துருது. அவனுக்கு இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணுவான். ஒரு 10-15 ஆஃபீஸர்ஸு ஆளுக்கு தலைக்கு நாட்டகம் பண்ணிக்கிட்டு தலைக்கு அவன் ஒரு ஆர்டர் போடுவான், இவன் ஒரு ஆர்டர் போடுவான், அவன் ஒரு ஆர்டர் பண்ணுவான். அப்புறம் சிஎம்கிட்ட போய் நைஸாக கையெழுத்து வாங்கிடுவானுங்க, இல்லாட்டா அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ஏதாவது ஆளுக்கு அது ஒரு பக்கம் தனியாக அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கும். இந்த தம்பிகிட்ட அந்த கதையில் நடக்காது. அது நம்பலாம். ஏதாச்சும் சொன்னால் என்னென்னு கேட்பாப்புல. முதல்ல பக்கத்தில் போய் நின்றுக்கு பயப்பட இருந்தாலும் எல்லா விவரம் தெரியும் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் நினச்சானே, இந்த சிஎம் எல்லாமே கரைச்சி குடிச்சவன், இவனுக்கு எல்லா விஷயம் தெரியும், உலகத்தையே தெரிஞ்சவன். இவன்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் சொன்னால் 10 கேள்வி கேட்டால் நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி ஒழுங்கானதான் சொல்லுவானுங்க. அதனால் இந்த அதிகாரிங்க ஆட்டெல்லாம் நடக்காது. சரியா? அதிகாரிங்களை மரியாதையை வச்சுப்பார். மரியாதை அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கலாம். அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப திறமையானவங்க தான். அவங்கள்ட்ட கரெக்டான விஷயத்துக்கு கேட்டால் கரெக்டான ஐடியா கொடுப்பாங்க, தப்பான விஷயத்துக்கு கொடுத்தா ரொம்ப தப்பாக ஐடியா கொடுப்பானுங்க. எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பானுங்க அவங்க. ஸோ இவர் நல்ல விஷயம் தான் கேட்பார், இவர் ரெண்டாவது விஷயம் நிறைய நல்ல விஷயம் ஐடியா கொடுப்பானுங்க. இவர் சரியாக இருந்தால் கரெக்டாக பண்ணுவார். இவர் இது இப்படி தான் எல்லோரும் நம்பி, இந்த இளைஞர்கள்லாம் பெண்கள்லாம் இப்படி தான் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கீங்க இல்லையா? அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் அதிகாரிங்க ஆட்சி நடக்காது, அரசியல்வாதி தலைமை சிஎம் விஜயோட ஆட்சி தான் நடக்கும். நல்லதாக போச்சா? 3வது, இதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலைக்கு நாட்டாம் பண்ணுவாங்களா, குறுநிலர் மன்னர் மாதிரி, ஜமீன்தார் மாதிரி, அவங்க தான் அரசர் பரம்பரையிலேருந்து வந்த மாதிரி. அவன் ஒரு மாவட்டம் இல்லை என் நாடு, என் கண்ட்ரி, என் ஏரியா உள்ளே வராதுங்கடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆட்டம் போட்டுட்டு அந்த மாவட்டத்தையே கபலீகரம் பண்ணி மொத்தத்தையும் வந்து போட்டு அமுக்குவானுங்கள. இந்த ஆட்டம் ஆட முடியாது. இவங்க மாவட்ட செயலர்களையோ அமைச்சர்களையோ இவர் ஆட அனுமதிக்க மாட்டார்னு எல்லாரும் நம்புகிறோம். அது நடக்கும்னு நம்புவோம். ஏன்னா இவர் முகத்தை பார்த்தாலே ஒருத்தருக்கு ஆட மனசு வராதுன்னு நினைக்கிறேன். மனசு வராதுல, தைரியம் வராது. இந்த ஆளை வச்சுக்கிட்டு நல்ல பேரும் அவனுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு புகழை சம்பாதிச்சு ஏதோ கொஞ்சம் பைசா சம்பாதிச்சு பதவி இருக்குது. ஏன்னா பதவி இருக்குது, பதவியில் ஒரு மரியாதை, உனக்கு அரசாங்கம் சலிட்டு கிடக்குது, அது ஒரு மரியாதை, அரசாங்க மரியாதை, பத்திரிக்கார மரியாதை கொடுக்குறான், மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க, உனக்கு சம்பளம் வருது, உனக்கு வந்து போனஸ் வருது, உனக்கு வந்து நீ விட்ராகி போனால் கூட உனக்கு வந்து காலத்துக்கு உனக்கு பென்ஷன் வரும். ஏன்டா பத்தாதான்? இவனுக்கு விஜய் கோஷ்டி வந்து 10ன்னு நினச்சி விஜய்க்கு அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மாவட்டத்துக்கு மாவட்டம், தெருக்கு தெரு நாட்டம் நடக்காது. எல்லோரும் கொஞ்சம் பொட்டி பாம்பா அடங்கி ஒடுங்கி நல்ல பேர் வாங்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. ஸோ கெட்டது கண்டிப்பாக நடக்காது, பெரிய அளவில் நடக்காது. நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. இவருக்கு என்ன எப்படி தோணுதோ, இவர் என்ன பண்ண போகிறாரோ, இல்லை அவங்க டீம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு ஓட்டு போடுறதுனால கரெக்டாக ஓட்டு தப்பி தவறி தமிழக மக்கள் இளைஞர்கள் வந்து தப்பி தவறி இந்த ஒரு தடவை நல்லபடியாக ஓட்டு போட்டாங்க. ஏதோ அவங்க போன ஜென்மத்தில் அவங்க அப்பா அம்மா போன புண்ணியமோ ஏதோ ஒன்று நல்ல விதமாக ஓட்டு போட்டு ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷப்படலாம். முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம சிஎம் விஜய் உடனடியாக என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது ஐயா? தம்பி முதல்ல எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானா? தம்பி விஜய் வந்து மகளிருக்கு 2500 மாதம் தரேன்னு ஒரு திட்டத்தை, சூப்பர் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா? அதை பண்ணக்கூடாது. அது வந்து பெரிய தாங்க முடியாத சுமையை வந்து விஜய் தான் தலையில் தூக்கி வச்சுக்கிற மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஏழை மகளிருக்கு மட்டும் கொடுக்கலாம். ஏழை மகளிர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அரசு பள்ளிகளில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய குழந்தைகள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 55 லட்சம் பேர். அந்த 55 லட்சம் குழந்தைகளுடைய அம்மாக்கள், அந்த மகளிர் எண்ணிக்கை வந்து 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர் ஆச்சா? இன்னொரு அதே 50 லட்சம் குழந்தைகளுடைய பாட்டிங்க வந்து ஒரு 55 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 50 லட்சம் பாட்டிகள் மகளிரும் அந்த 30 லட்சம் அம்மாக்கள் ஆக 80 லட்சம், இந்த 85 லட்சம் மகளிர் வந்து ஏழைகள். அரசாங்க பள்ளிகள் பயிலக்கூடிய குழந்தைகளுடைய அம்மாவும் பாட்டிகளும் ஏழைகள்னு எல்லாரும் ஒத்துக்குவீங்களா மாட்டிங்களா? எல்லாருக்கும் தெரியும். அந்த 85 லட்சம் பேருக்கு இவர் சொன்ன 2500 ரூபாயை தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு மேல்நிலையில் உள்ளவங்கள்லாம் ஓரளவு அவங்களால வாழ்க்கையை சமாளித்து வாழ்ந்துக்க முடியும். அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்காமல் இருக்க வேண்டாம். ஏற்கனவே இந்த 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்களா, அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் தகுதியின் அடிப்படையில், அதாவது அரசு ஊழியர்கள் இல்லாதவங்க, ஐடி பே பண்ணாதவங்க,
சொந்த தொழில் பண்ணாதவங்க பெர்மனண்டாக வந்து இதில் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். ரைட்டா? இப்படி தான் கொடுக்கணும். மொத்தமாக கொடுத்தா வருஷத்துக்கு 85,000 கோடி வருது. ஏற்கனவே வருஷத்துக்கு 1,00,000 கோடி கடன் வாங்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன வானத்திலேருந்து கொண்டு வருவாங்களா, இல்லை திடீர்னு ஆலாப்பிய சடன் வந்து திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வருமானம் வானத்திலேருந்து கொட்டிடுமா, இல்லை உடனடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஒரு அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வருமானத்தை வந்து இருமடை இப்போ வந்து 3,00,000 கோடி வருஷத்துக்கு நமக்கு வந்து வருமானம் வருது. இதை 1.5 மடங்காவோ 2 மடங்காவோ இப்போ உடனடியாக பெருக்கி விட முடியும் ஐயா விஜய்னால. அந்த ரகசியத்துக்கெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த நம்மளும் அதை போட்டு உடைக்க வேண்டாம். அப்படி வந்தால் கூட அவர் வருமானத்தை டபுள் ஆகிட்டா கூட வேறு தொழில், விவசாயத்தில் பெரிய அளவில் முதலீடு பண்ணலாம், கல்வியில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணலாம், தொழிற்சாலையில் புதுசாக முதலீடு பண்ணி நாட்டை முன்னேற்றத்துக்கு போகலாம். இங்கே எல்லாத்துக்கும் வந்து பைசாவா எல்லாத்துக்கும் கொடுத்து கஜனாவை காலி பண்ண வேண்டாம். இப்போ இருக்க நிலைக்கு கடன் தான் மேற்கொண்டு அவங்களுக்கு இன்னும் 10 லட்சம் கோடி இருக்குது. மேற்கொண்டு அதுக்குள்ளே கடன்னு ஒரு 2 வருஷத்தில் 15 லட்சம் கோடி ஆகிருப்போகுது. அதனால் வேண்டாம், இதை மட்டும் பண்ணணும். ஏழைகளுக்கு அந்த 85 லட்சம் ஏழை மகளிருக்கு 2,500 ரூபா, மற்ற எல்லாருக்கும் தகுதியின் அடிப்படையில் 1000 ரூபா. இதை பண்ணட்டும். சரி, இன்னொன்று உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்க இல்லையா? உடனே பண்ணணும். இவர் காமராஜர் தலைவன் சொன்னார் இல்லையா? அவர் செஞ்ச பணியை பண்ணணும். கல்வி, அரசாங்க பள்ளிகள் குப்பை தொட்டிகளாக இருக்குது. அரசாங்க பள்ளிகளுடைய கல்வித்தரம் மிக மோசமாக இருக்குது. அரசாங்கனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அமைப்பு, சூழ்நிலை, கட்டடம், உட்காரும் இடம் எல்லாம் தலையில மாற்றணும். சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா எப்படி இருக்குதோ அதே தரம், பள்ளியினுடைய கட்டமைப்பினுடைய தரமும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தரத்தையும் உயர்த்தணும். இதை உடனடியாக பண்ணணும். பள்ளி ஆசிரியர்களுக்கு மேலும் மேலும் நிறைய பயிற்சி கொடுத்து, இப்போ இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணும். வெளி மாநிலங்களுக்கு அனுப்பணும், வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். உயர்ந்த பயிற்சிகளை நிறைய செலவு பண்ணி அவங்களை வந்து உயர்ந்தவளாக ஆக்கணும். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை வந்து இன்னும் கல்வியில் வந்து தரமான கல்வியை தரக்கூடிய அளவுக்கு மிகுந்த தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றணும். இதில் வந்து உடனடியாக கவனம் செலுத்தணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அதை வந்து நடைமுறைப்படுத்தட்டும். காமராஜனுடைய உண்மையான தொண்டனாக வந்து நம்ம இவரை கண்டிப்பாக இதை சாதிச்சிட்டாருன்னா இதுவே அவருடைய வாழ்நாள் சாதனையாக கூட இருக்கும். இந்த அரசாங்கத்தினுடைய டிவிக்கு ஆரம்பிச்சனுடைய சாதனையாக இருக்கும், ஒரு கட்சி தலைவராக சாதனையாக இருக்கும், ஒரு முதலமைச்சராக சாதனையாக இருக்கும். மீண்டும் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள்.